Hi friends, welcome to our channel Listen, Learn, Excel. Last class number combination na enna adoda properties la enna பார்த்தோம். அதுல என்னென்ன important properties அத வச்சு sums இருக்குன்னு சொன்னேன். இன்னைக்கு நம்ம combinations ஓட problems பார்க்கலாம். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். Problems on combinations இன்னைக்கு பார்க்க போறோம். உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் வந்து நீங்கள் புரிஞ்சிட்டு வந்துட்டிங்கன்னா ப்ராப்ளம்ஸ் அண்ட் காம்பினேஷன் ரொம்ப சிம்பிள். நான் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காம்பினேஷன் அண்ட் பெர்முடேஷன் என்னென்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக காம்பினேஷன் பார்க்குறவங்க பெர்முடேஷன் பார்த்துட்டு இந்த லெக்சர் பாருங்கள், அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். அதில் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 5th question, prove 35C5 plus summation of r is equal to 0 to 4, 39 minus rC4 which is equal to 40C5. இதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க கொஷின். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா இதுதான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்பேண்டட் ஈக்குவேஷனாக இருக்குது. அதை நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் ஆர் ஜென்ரலைஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதனால் LHS எடுத்து நம்ம RHS ப்ரூவ் பண்ணலாம். LHS எடுத்துக்கோங்க. 35C5 plus summation r is equal to 0 to 4, 39 minus rC4. ஓகேங்களா? இந்த 35C5 இதை நம்ம r is equal to 0லேருந்து 4 வரைக்கும் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ r is equal to 0 போட்டோன்னா என்ன வந்துடும், 39C4 plus r is equal to 1 போட்டோன்னா 39 minus 1 என்ன வரும், 38C4. r is equal to 2 போட்டோன்னா 37C4. r is equal to 0, 1, 2, r is equal to 3 போட்டோன்னா 36C4. r is equal to 4 போட்டோன்னா 35C4. ஓகேங்களா? ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம ஒரு ரிலேஷன் பார்த்தோம். NCR என்ன ரிலேஷன், என்ன ப்ராப்பர்ட்டி, NCR plus n minus 1 r minus 1 is equal to n minus 1 c r minus 1 is equal to n plus 1 cr. கரெக்டா? NCR plus NCR minus 1 is equal to n plus 1 CRன்னு பார்த்தோமா? இப்போ அதை தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், 35C5 அது NCR. ஓகேங்களா? n 35 அப்படியே தான் இருக்குது இங்கே. C R minus 1, ஸோ 5 minus 1 என்ன 4. ஸோ இதை ரெண்டையும் நான் இப்போ குரூப் பண்ண போகிறேன். இப்போ குரூப் பண்ணனா எனக்கு என்ன வரும், n plus 1 CR. n plus 1 என்ன, 35 plus 1 36. ஆறுன்றது என்ன, 5. ஸோ 36C5. ஓகேங்களா? இப்போ நான் இந்த ரெண்டு டேர்மையும் குரூப் பண்ணிட்டேன். அதாவது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம் குரூப் பண்ணிட்டேன். குரூப் பண்ணி தான் எனக்கு என்ன வந்திருக்கு, 36C5 வந்திருக்கு. ஓகேவா? ரிமைனிங் டேர்ம்ஸை நான் அப்படியே எழுதுகிறேன். சின்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், 36C4 ப்ளஸ் 37C4 plus 38C4 plus 39C4 ஆர்டர் பண்ணிட்டேன். அதே மாதிரி இது ரெண்டையும் குரூப் பண்ணுங்க. இதே கண்டிஷன் தான், NCR plus NCR minus 1. ஸோ என்ன வரும் உங்களுக்கு, n plus 1 CR. கரெக்டா? n plus 1 CR plus 37C4 plus 38C4
ப்ளஸ் 39C4. இதே ஃபார்முலாவை லைனாக அப்ளை பண்ணிட்டு வாங்க. 37C5க்கு 38C5 ப்ளஸ் 38C4 ப்ளஸ் 39C4. அதே கண்டிஷன் இங்கே அப்ளை பண்ணால் 39C5 ப்ளஸ் 39C4 40C5 which is equal to your RHS. ஓகேங்களா? ஒரு சிம்பிள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த ரிலேஷனை அப்படியே ப்ரூவ் பண்ணியாச்சு. புரியுதுங்களா? NCR is equal to NCR minus 1. NCR plus NCR minus 1 is equal to N plus 1 CR. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் காம்பினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும். எக்ஸாம்பிள் சம். If n plus 2 C7 colon n minus 1 P4 that is 2. 13 is to 24. உங்களுக்கு தெரியும் A is to B னா என்ன? A by B. அந்த ஃபார்மில் நம்ம இப்போ எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ n plus 2 C7 divided by n minus 1 P4 which is equal to 13 divided by 24. இதை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். NCR ஃபார்முலானா n ஃபேக்டோரியல் by n minus r ஃபேக்டோரியல். ஸோ nன்றது n plus 2 minus 7 ஃபேக்டோரியல் into r ஃபேக்டோரியல் வந்து என்ன? 7 ஃபேக்டோரியல். ஓகேங்களா? இது டிவிஷனில் இருக்கா? அதை நம்ம என்ன பண்ணலாம்? ரெசிப்ரோக்கல் பண்ணலாமா? ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படின்னா NPRக்கு ஃபார்முலா என்ன? n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல். ஸோ இங்கே என்ன வரும்? n மைனஸ் r ஃபேக்டோரியல் வந்துடும். ஸோ n மைனஸ் 1 மைனஸ் 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n ஃபேக்டோரியல். ஸோ n மைனஸ் 1 ஃபேக்டோரியல். P இது. ஸோ n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல் தான். இங்கே ஒரு r ஃபேக்டோரியல் வராது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 13 by 24. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணுனா என்ன வரும்? n plus 2 ஃபேக்டோரியல் by n minus 5 ஃபேக்டோரியல் into 7 ஃபேக்டோரியல் n minus 5 ஃபேக்டோரியல் into n minus 1 ஃபேக்டோரியல். இங்கே பாருங்கள் n minus 5 ஃபேக்டோரியல் n minus 5 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ எனக்கு என்ன பண்ணணும்? இதையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ண சான்ஸ் இருக்கா? n plus 2 ஃபேக்டோரியல் n plus 2 ஃபேக்டோரியல் நம்ம n ஃபேக்டோரியல் into n minus 1 ஃபேக்டோரியல்னு போட்டோன்னா ஓகே. இப்போ n plus 2 ஃபேக்டோரியல் by 7 ஃபேக்டோரியல் into n minus 1 factorial divided by is equal to 13 by 24. இப்போ n minus 1 factorial நான் cancel out பண்ணுறதுக்கு இதை expand பண்ணுறேன். expand பண்ணனா என்ன வரும்? n plus 2 1 1 subtract பண்ணிட்டே வாங்க. n plus 2 n plus 1 n into n minus 1 factorial வருமா? n ஃபேக்டோரியல் நம்ம எப்படி எழுதுவோம்? n into n minus 1 n minus 2 n minus 3 போடுவோம்ல, அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். into 7 ஃபேக்டோரியல் into n minus 1 ஃபேக்டோரியல். இப்போ பாருங்கள் ஃபேக்டோரியல் டேர்ம் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் சிம்பிள் நம்மளுக்கு 7 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்? 7 into 6 into 5 into 4 into 3 into 2. ஓகேங்களா? 24 எனக்கு கேன்சல் அவுட் பண்ணணும். 6 4s are 24. ஓகேங்களா? ஸோ 6ம் 4ம் கேன்சல் ஆகிடுச்சு. சரி, ரிமைனிங் இருக்க டேர்ம் என்ன? n into n plus 1 into n plus 2. இங்கே என்ன வரும் பாருங்கள்? 7 into 5 into 3 2 into 13. சரிங்களா? இப்போ 13 இருக்குது. 7 2s are 14, 5 3s are 15.
ஸோ இங்கே இதே மாதிரி n plus 1 n plus 2. ஸோ n is equal to 13. புரியுதுங்களா? n is equal to 13. எனக்கு இந்த ஃபார்மில் எழுதணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், 13 தான் வந்து பெரிய நம்பர். ஏன்னா நான் வந்து இங்கே வந்து இன்க்ரீஸிங்கில் போகணும், டிக்ரீஸிங்கில் போகக்கூடாது. சரி, அப்போ நான் 13 பெருசுன்னு எடுத்துக்கிறேன். 14 வேணும், 15 வேணும். பாசிபிளாக பாசிபிள். 7 2s are 14, 5 3s are 15. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட், a kabaddi coach, 9th first part. A kabaddi coach has 14 players ready to play. How many different teams of 7 players could the coach put on the court? அதாவது என்ன சொல்கிறாங்க, கபடி கோச்சுக்கு வந்துட்டு 14 players இருக்காங்க. அதில் how many different teams of 7 players could the coach put on the court? அதாவது என்னென்னா 7 பேர் கொண்ட டீமை எப்படி நம்ம எத்தனை வேஸில் உருவாக்கலாம். 14 players, ஓகேங்களா? எனக்கு 7 players வேணும். ஸோ சூஸ். 14 பேர் கொண்ட பிளேயர்ஸ் இருக்காங்க. எனக்கு 7 பேர் இருக்கிற மாதிரி நான் எத்தனை டீம்ஸை என்னால் சூஸ் பண்ண முடியும், எத்தனை டீம்ஸை என்னால் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. இது பெர்முடேஷனாக காம்பினேஷனான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆர்டரிங் ஏதாவது வருதா? நான் ஆல்ரெடி சொன்னேன், இப்போ கிரிக்கெட் டீம் நான் சொன்னேன். அதே மாதிரி இங்கே கொஷனில் கபடி டீம்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். கிரிக்கெட் கபடி டீம்லாம் வந்துருச்சுன்னா அதெல்லாம் குரூப்பாக விளாட்றது. அதில் வந்து உங்களுக்கு ஆர்டரிங் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ ஆர்டரிங் இம்பார்ட்டன்ஸ் இல்லைனாலே உங்களுக்கு என்ன அங்கே ஞாபகம் வரணும், காம்பினேஷன். புரியுதுங்களா? சரி, எத்தனை பிளேயர்ஸ் சூஸ் பண்ணணும்? 14 பிளேயர்ஸ்லேருந்து நான் எத்தனை சூஸ் பண்ணணும்? 7 சூஸ் பண்ணணும். அப்படி 7 சூஸ் பண்ணனா எத்தனை டீம்ஸ் என்னால் ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லலாமா? அதாவது எத்தனை வேஸில் நம்ம ஃபார்ம் பண்ண முடியும்னா அப்போ எத்தனை டீம்ஸ் பாசிபிள்ன்றதை நம்ம சொல்லலாம். கொஷின் புரிஞ்சுதா? ஓகேவா? ஃபார்முலா என்ன? நீங்கள் NPR/R ஃபேக்டோரியல் போட்டலாம். அதான் ஈஸி உங்களுக்கு. NPR நான் எப்படி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, 14லேருந்து 7, அதாவது 14லேருந்து கவுண்ட் பண்ணுங்கள் 7 டேர்ம்ஸ் வரைக்கும். 13 12 11 10 1 2 3 4 5 9 8 1 2 3 4 5 6 7 ஆயிடுச்சா? NPR/R ஃபேக்டோரியல். R ஃபேக்டோரியல் என்ன? 7 ஃபேக்டோரியல். ஸோ 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1. நான் டேரெக்டாக NPR/R ஃபேக்டோரியல் போட்டுட்டேன். உங்களுக்கு வேணும்னா n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் R ஃபேக்டோரியல் இன்ட்டு R ஃபேக்டோரியல்னு போடலாம். போட்டாலும் கடைசியாக இதுதான் உங்களுக்கு வரும். உங்களை சீக்கிரமாக போட வைக்கிறதுக்காக நான் இப்படி சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு NPR போட்டுடுங்க. NPR ஈஸியாக போட்டுடலாம். இதிலேருந்து 14லேருந்து கவுண்ட் பண்ணுங்கள், டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க 7 டேர்ம்ஸ் வர வரைக்கும். 1 2 3 4 5 6 7 டேர்ம்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கீழே இது இப்போ இது ரெண்டும் சேம்னு நான் எப்படி ப்ரூவ் பண்ணிட்டோம் உங்களுக்கு பாருங்கள். என்ன ஃபார்முலா? n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் R என்ன? 14 மைனஸ் 7 7 ஃபேக்டோரியல் இன்ட்டு 7 ஃபேக்டோரியலா? இது எப்படி எழுதலாம் பாருங்கள். 14 into 13 into 12 into 11 into 10 into 9 into 8 into இங்கே ஒரு 7 ஃபேக்டோரியல் இருக்கிறதுனால இங்கே நான் 7 ஃபேக்டோரியல் போட்டேன்னா 7 ஃபேக்டோரியல் பை 7 ஃபேக்டோரியல், ஒரு 7 ஃபேக்டோரியல் ஒரு 7 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிட்டு இதுவும் உங்களுக்கு சேம். ஓகேங்களா? ஸோ ஈஸி மெத்தட் என்ன? NPR/R ஃபேக்டோரியல் தான் ரொம்ப சிம்பிள். இப்படியே போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், கேன்சல் அவுட் பண்ண வேண்டியதாக பண்ணலாம். 7 2s are 14, 6 2s are 12, 5 2s are 10, 4 2s are 8, 3 3s are 9, ஒரு 2 கேன்சல். ஸோ டினாமினேட்டர் எல்லாம் கேன்சல் அவுட் பண்ணிட்டேன். நியூமரேட்டரில் என்ன இருக்குது? 13 into 11 into எத்தனை இருக்குது பாருங்கள், 2 3 2s இருக்குது. 2 2s are 4 2s are 8 into 3. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 13 into 11 என்ன வரும்? 143 into 8 3s are
24. 143 into 24. 143 into 20 plus 4 போட்டோன்னா அப்படி என்ன வரும்? 2860 plus 3432. ஓகேவா? எப்படி ஸ்ப்ளிட் பண்ண அப்படின்னா 20 plus 4ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. 143 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒரு 0 ஆட் பண்ணிவிட்டா 4ஆல் மல்டிப்ளை பண்ணி போட்டு 3432 போட்டாச்சு. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். தேர் ஆர் 50 persons in a party. அதாவது ஒரு பார்ட்டியில் 15 பேர் இருக்காங்க. சேம் எக்ஸாம்பிள் 9th செகண்ட் கொஸ்டின். தேர் ஆர் 15 persons in a party, and if each two of them shakes hand with each other, how many handshakes happen in the party? அதாவது என்ன அப்படின்னா 2 பேர் சேர்ந்து தான் ஹேண்ட் ஷேக் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ 2 பேர் ஹேண்ட் ஷேக் பண்ணாங்க அப்படின்னா 15 பேர் இருக்காங்க. 2 பேர் ஹேண்ட் ஷேக் பண்ணாங்க அப்படின்னா டோட்டலாக எத்தனை ஹேண்ட் ஷேக்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ டோட்டலாக எத்தனை ஹேண்ட் ஷேக்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. சிம்பிள். என்ன ஹேண்ட் ஷேக்ஸ்னால் எத்தனை? 2 persons வேணும். ஸோ 15 personsல 2 persons நான் வந்துட்டு செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எத்தனை 2 persons ஹேண்ட் ஷேக் பண்ணிப்பாங்க? சிம்பிள். 15C2. அப்போ 15 into 14. 15லேருந்து டிக்ரிமெண்ட் பண்ணணும் 2 கவுண்ட் வரைக்கும். டிவைடட் பை r factorial. So 2 into 1. 2 7s are 14. 105 hand shakes இருக்கும். ஓகே, புரிஞ்சுதுங்களா? மொத்தம் எவ்வளோ ஹேண்ட் ஷேக்ஸ் இருக்கும்? 105 hand shakes. Next, 14th question. There are 5 teachers. There are 5 teachers and 20 students. ஓகேங்களா? There are 5 teachers and 20 students. ஓகேங்களா? Out of them a committee ஃபார்ம் பண்ணணும். கமிட்டியில் எத்தனை பேர் இருக்கணும்? 2 teachers. கமிட்டியில் 2 டீச்சர்ஸ் இருக்கணும் அண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ். 3 ஸ்டூடெண்ட் இருக்கணும். இஸ் டு பி ஃபார்ம்டு. ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் வேஸ் இன் விச் திஸ் கேன் பி டன். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு கொஷின். அடுத்த 2 கொஷின் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது பார்ப்போம். ஓகேவா? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் வேஸ் திஸ் குட் பி டன். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பெர்முடேஷனாக காம்பினேஷனான்னு சூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு குரூப்லேருந்து ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் மெம்பர்ஸை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் சூஸிங் ஆர் குரூப்பிங் ஆர் செலக்டிங் எல்லாம் ஒன்று தான். இப்போ மொத்தம் எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்க? 5 டீச்சர் இருக்காங்க. 20 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 5 டீச்சர்லேருந்து எனக்கு எத்தனை டீச்சர் வேணும்? 5 டீச்சர்லேருந்து எனக்கு எத்தனை டீச்சர் வேணும்? 2 டீச்சர்ஸ். அண்ட் சிம்பிள். நான் எப்போயுமே அண்டு அப்படின்னா என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கவுண்டிங்லே சொல்லியிருக்கேன். அண்ட் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். ஆர் அப்படின்னா ஆட் பண்ணணும். அண்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மல்டிப்ளை. 3 ஸ்டூடெண்ட் எடுக்கணும். ஆனால் டோட்டல் எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க? 20 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 20லேருந்து நான் 3 ஸ்டூடெண்ட் எடுக்க போகிறேன். ஸோ 20C3. புரியுதுங்களா? மொத்தம் 5 டீச்சர் இருக்காங்க ஒரு கிளாஸில். 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். அந்த கமிட்டிக்கு மொத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா 2 டீச்சர் தான் இருக்கணும், 3 ஸ்டூடெண்ட் தான் இருக்கும். அப்போ எத்தனை பாசிபிள் வேஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 5C2னா என்ன பண்ணணும்? 5 into 4. 2க்கு 2 into 1. 20C3 20 into 19 into 18. 20லேருந்து டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே போனோம். எத்தனை டிஜிட்ஸு? 3 டிஜிட்ஸ் வரைக்கும். 3 into 2 into 1. ஓகேங்களா? 2. இங்கே பாருங்கள் 3 6 are 18.
2 10s are 20, 5 2s are 10, 190 into 6. ஓகேங்களா? 6 9s are 54, 6 1s are 6, so 11400. ஸோ டோட்டலாக எத்தனை பேரை சூஸ் பண்ணலாம்? 11400. ஓகேங்களா? நீங்கள் என்சிஆர் ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா எத்தனை ஸ்டெப்ஸ் உங்களுக்கு வரும்னு பாருங்கள். இதை போடணும், இதிலேருந்து இதை போட்டு கேன்சல் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொண்டு வரணும். உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லிட்டேன். என்பிஆர் பை ஆர் ஃபேக்டோரியல் தான் உங்களுக்கு ஃபார்முலா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்பிஆர் உங்களுக்கு ஈஸியாக போடுறது எப்படின்றது நான் சொல்லிட்டேன். எப்படி போடணும்? இதிலேருந்து டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். இதில் இருக்கிறது வந்து எத்தனை எது வரைக்கும் நான் டிக்ரிமெண்ட் பண்ணணும்? 2 times தான் டிக்ரிமெண்ட் பண்ணணும். இது 3 times தான் டிக்ரிமெண்ட் பண்ணணும். அது எத்தனை டைம்ஸுன்றது ஆர் தான் டிசைட் பண்ணும். அது மாதிரி டிக்ரிமெண்ட் பண்ணி கீழே ஆர் ஃபேக்டோரியல் போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. இதில் கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்தர் எ பர்டிகுலர் டீச்சர் இஸ் இன்க்ளூடட். என்ன கண்டிஷன்? எ பர்டிகுலர் டீச்சர் இஸ் இன்க்ளூடட். கொஷின் புரிஞ்சுக்கோங்க. எ particular teacher is included. இப்போ இந்த கொஷனில் என்ன அப்படின்னா இதில் எதுவுமே மாறாது. கொஷின் எதுவுமே மாறாது. இப்போ இந்த 2 டீச்சர்ஸ் சூஸ் பண்ணுறதுல ஒரு டீச்சர் ஆல்ரெடி இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அப்போ 5 டீச்சர்ஸ் இருக்காங்க. 5 டீச்சர்லேருந்து நீ 2 டீச்சர் சூஸ் பண்ணணும். அப்போ அந்த 2 டீச்சர் சூஸ் பண்ணுறதுல ஒரு டீச்சர் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஒரு டீச்சர் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கே மொத்தம் எத்தனை டீச்சர்ஸ் இருப்பாங்க? 4 டீச்சர்ஸ் தான் இருப்பாங்க. அப்போ 4 டீச்சர்ஸ்லேருந்து ஒன்று எத்தனை சூஸ் பண்ணணும்? ஒன்று தான் சூஸ் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோ. கமிட்டியில் ஆல்ரெடி ஒருத்தவங்கள ரிசர்வ் பண்ணியாச்சு, ஒரு டீச்சரை சூஸ் பண்ணியாச்சு. அப்போ மீதி எத்தனை டீச்சர் வேணும்? ஒரு டீச்சர் தான் வேணும். அந்த ஒரு டீச்சர் எப்படி வருவாங்க? மீதி இருக்கிற 4 பேர்லேருந்து ஒரு டீச்சர். ஸோ 4C1 இன்ட்டு ஸ்டூடெண்ட்டை பற்றி இதில் எதுவுமே சொல்லலை, சேம் ஸ்டூடெண்ட் தான். ஸோ 20C3. அப்போ 4C1னா 4 டிவைடட் பை 1. 4C1னா என்ன? 4A தான். NC1னா N தான். 4 into 20C3. So 20 into 19 into 18 divided by 3 into 2 into 1. Same அதே தான். 10 6 என்ன வரும் பாருங்க? 40 into 6 9s are 144. One 114 into 40. 4 4s are 16. 5 4 5 60. ஸோ எத்தனை வேஸில் பண்ணுறோம்? 4 5 60. சாரிம்மா, 4 தானே இங்கே இருக்குது. 4 into 1140 4560. ஓகேவா? நெக்ஸ்ட் அதில் இன்னொரு கொஷின். எ பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் இஸ் எக்ஸ்க்ளூடட். ஒரு ஸ்டூடெண்ட் அதுலேருந்து விட்டுட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஒன் பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் இஸ் எக்ஸ்க்ளூடட்னா 20 ஸ்டூடெண்ட்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துட்டாங்க. இப்போ 19C3. இதே மாடலில் போட வேண்டியது தான். 19C3. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 19th கொஷின். நான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற கொஷின்ஸ் மட்டும் போடுறேன். ரிமைனிங் எல்லாமே நீங்கள் போடலாம். உங்களுக்கு இந்த காம்பினேஷன்ஸ் புரிஞ்சிருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். மற்ற எல்லா கொஷினுமே 7 relatives of a man comprises 4 ladies 3 gentlemen. 7 relatives of a man, 4 ladies and 3 gentlemen. அதுவே
his wife, 7 relatives, 3 ladies and 4 gentlemen. இங்க பாருப்பா, ஒரு வீட்டில் ஒரு மேனோட 7 ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. அதில் 4 பேர் லேடிஸ், 3 பேர் ஜென்ஸு. வைஃப்ஸோட 7 ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. அவங்க 3 லேடிஸ், 4 ஜென்டில்மென்ஸ் இப்படி இருக்காங்க. இப்போ அவங்க இருக்கும்போது ஒய்ஃபும் மென்னும் சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணணும். பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு கண்டிஷன் என்னென்னா, in how many ways can they invite a dinner party of 3 ladies and 3 gentlemen so that there are 3 of men's relative and 3 of wives relative. அதாவது என்னென்னா, ஒரு பார்ட்டிக்கு 3 லேடிஸை கூப்பிடணும், 3 ஜென்ஸை கூப்பிடணும். நீங்கள் பாருங்கள், மொத்தமாக எத்தனை லேடிஸ் இருக்காங்க? 7 லேடிஸ் 7 ஜென்ஸ் இருக்காங்க. அதில் 3 லேடிஸ் 3 ஜென்ஸை கூப்பிடணும். கட்டாயமாக இதில் 3 பேர் அந்த ஆம்பளையோட ரிலேட்டிவாக இருக்கணும், 3 பேர் அவனோட ஒய்ஃபோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கணும். இது 2 கேஸ் தான். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு 7 ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. அந்த 7 ரிலேட்டிவ்ஸில் 4 லேடிஸ் 3 ஜென்ஸு. இன்னொரு அந்த ஒய்ஃபுக்கு 3 லேடிஸ் 4 ஜென்ஸ். ஒரு டின்னர் பார்ட்டிக்கு கூப்பிட்றாங்க. அதில் 3 லேடிஸ் இருக்கணும், 3 ஜென்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? அந்த 3 லேடிஸ் 3 ஜென்ஸில் கண்டிப்பாக 3 பேர் ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து இருக்கணும், 3 பேர் ஒய்ஃப் வீட்டிலேருந்து இருக்கணும். இப்போ இதுக்கு என்னென்ன கேஸ், எந்த மாதிரியான கேசஸ்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன், 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். லேடிஸு, ஜென்ஸ். இது மென்னோட இது ஒய்ஃபோட மேனோட இது ஒய்ஃபோட ஓகேங்களா? மொத்தம் என்னென்ன கேஸ் இருக்குது பாருங்கள். கேஸ் 1, ஃபஸ்ட்டு கேஸ் நல்லா பார்த்துக்கோங்க. லேடிஸு ஜென்ஸு சூஸ் பண்ணணும். மொத்தம் எத்தனை லேடிஸ் இருக்காங்க? மேனுக்கு 4 லேடிஸ் இருக்காங்க, ஜென்ஸு 3 ஜென்ஸ் இருக்காங்க. ஒய்ஃபுக்கு எத்தனை லேடிஸ்? 3 லேடிஸ், ஜென்ஸ் மொத்தம் 4 இருக்காங்க டோட்டலாக. ஓகேங்களா? நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு கேஸில் நான் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு 3 லேடிஸ் கண்டிப்பாக இருக்கணும், 3 ஜென்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் 2 பேர்கிட்ட இருந்தையும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், மேன்லேருந்தே 3 லேடிஸையும் சூஸ் பண்ணிடுறேன். 3 லேடிஸையும் மேன்லேருந்தே சூஸ் பண்ணிடுறேன். அப்போ என்ன வரும், ஜென்ஸ் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஜென்ஸ் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஸோ நான் மேன்லேருந்து 3 பேரை சூஸ் பண்ணிட்டேன். அப்போ ஒய்ஃப் பாருங்கள், ஒய்ஃப்லேருந்து நான் லேடிஸ் சூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா 3 லேடிஸ் 3 ஜென்ஸ் தான் சூஸ் பண்ணணும். நான் 3 லேடிஸுமே மேன்லேருந்தே சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது 0 ஆகிடும். ஜென்ஸில் எத்தனை பேரை சூஸ் பண்ணலாம்? 3 சூஸ் பண்ணலாம். ஏன்னா இங்கே 0 அப்படின்னா இங்கே 3. புரியுதுங்களா? கண்டிஷன் என்னென்னா, 3 லேடிஸ் 3 ஜென்ஸை தான் சூஸ் பண்ணணும். அதில் 3 பேர் கண்டிப்பாக மேன் சைட்லேருந்து இருக்கணும், 3 பேர் கண்டிப்பாக ஒய்ஃப் சைட்லேருந்து இருக்கணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா? 3 பேர் கண்டிப்பாக மேன் சைடில், 3 பேர் கண்டிப்பாக ஒய்ஃப் சைடில். நெக்ஸ்ட்டு கேஸ், கேஸ் 2. கேஸ் 2 என்ன? கேஸ் 2 பாருங்கள். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே 2 லேடிஸ் சூஸ் பண்ண போகிறேன். இங்கே 2 லேடிஸ் சூஸ் பண்ணேன்னா நான் இங்கே ஒரு ஜென்னை சூஸ் பண்ணலாமா? பண்ணலாம். அப்போ தான் எனக்கு 3 பேர் வருவாங்க டோட்டலாக மேன்லேருந்து. இப்போ நான் இங்கே 2 லேடிஸ் சூஸ் பண்ணிட்டேன்னா என்னால் இங்கே 2 சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டோட்டல் லேடிஸே 3 தான். ஸோ இங்கே நான் 2 சூஸ் பண்ணிட்டேன்னா இங்கே ஆப்வியஸாக என்ன வரும்? 1 தான் வரணும். இங்கே ஒரு ஜென்ஸ் நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஆப்வியஸாக எனக்கு 3 ஜென்ஸ் வேணும்னா இங்கே என்ன வரும்? 2. புரியுதுங்களா? இது செகண்ட் கேஸ். நெக்ஸ்ட்டு தேர்டு கேஸ். தேர்டு கேஸில் என்ன? இங்கே நான் ஒரு லேடிஸ் சூஸ் பண்ணுறேன், ரிமைனிங் 2 ஜென்ஸ். இங்கே 2, இங்கே 1. ஓகேவா?
இது தேர்ட் கேஸ். ஃபஸ்ட்டு கேஸ் 2 கேஸ் புரிஞ்சுதுன்னா இது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். கேஸ் 4. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே நான் லேடிஸே சூஸ் பண்ண போகிறதில்ல. இங்கே எனக்கு 3மே ஜென்ஸாக சூஸ் பண்ணிடுறேன். அப்போ என்னால் இங்கே ஃபுல்லாக லேடிஸாக சூஸ் பண்ண முடியும். ஜென்ஸு 0. ஸோ 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. டோட்டல் ஃபேமிலியிலேருந்து 6 மெம்பர்ஸ் நான் சூஸ் பண்ணும். 3 + 3 6, 3 + 3 6, 3 + 3 6, 3 + 3 6. அது ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன், கண்டிப்பாக 3 ரிலேட்டிவ்ஸ் வந்து மென் சைடில் இருந்தும் 3 ரிலேட்டிவ் ஒய்ஃப் சைட்லேருந்து இருக்கணும். 3 3 3 3 3 எல்லாத்துலேயும் 3. ஓகேங்களா? 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சம்மாக போட வேண்டியது தான். ஓகேங்களா? 3 கேஸுமே என்ன, ஆர். இது இல்லைன்னா இது இல்லைன்னா இது இல்லைன்னா இது. ஓகேங்களா? கேஸ் 1 நான் எழுதிடுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். கேஸ் 1 ஆர், கேஸ் 2 ஆர், கேஸ் 3 ஆர், கேஸ் 4. ஓகேங்களா? அப்போ கேஸ் 1 + கேஸ் 2 + கேஸ் 3 + கேஸ் 4. ஆர்னா ப்ளஸ்ஸு. ஓகேவா? அப்போ கேஸ் 1 என்ன, இது அண்ட் 3 லேடிஸ் அண்ட் 3 ஜென்ஸ். ஓகேங்களா? சரி, எத்தனை பேர்லேருந்து 3 சூஸ் பண்ணணும்? 4C3 × 4C3. இங்கே எத்தனை ஜென்ஸ் இருக்காங்க? மொத்தம் 4. 4லேருந்து 3 பேர். ஓகேங்களா? ஆர் சிம்பிள்ன்றதுனால ப்ளஸ். செகண்ட் கேஸ் 4C2 × 3C1 × 3C1 × 4C2. ஓகேங்களா? ப்ளஸ் இங்கே என்ன வரும்? 4C1 × 3C2 × 3C2 × 4C1 ப்ளஸ் 3C3 × 3C3. ஓகேங்களா? இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? ஈஸியாக நீங்கள் 4C3 × 4C3 இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் போட்டிங்கன்னா முடிஞ்சுது. புரிஞ்சுதுங்களா எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு? இப்படி தான் வந்து கேசஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே. Find the number of strings of 4 letters that can be formed with the letters of the word examination. அதாவது 4 லெட்டர் கொண்ட ஸ்ட்ரிங்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். with the letters of the word examination இருக்கிற லெட்டர்ஸை வச்சு 4 லெட்டர்ஸோட ஸ்ட்ரிங்ஸை ஃப்ரேம் பண்ணணும். ஓகேங்களா? அது மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோன்றதை பார்க்குறோம். இது ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரிங்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாமே பெர்முடேஷன்ஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸ்ட்ரிங்ஸ்னாலே ஆப்வியஸாக அரேஞ்ச்மெண்ட் வந்துடும். ஸோ இங்கே நம்ம பெர்முடேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. எக்ஸாமினேஷன் இதில் இருக்க லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி நான் 4 லெட்டர் ஸ்ட்ரிங்ஸை நான் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போ இதில் ரிப்பீட்டேஷன் ஆகிற லெட்டர்ஸ் என்னென்ன, நான் ரிப்பீட்டேஷன் லெட்டர்ஸை தனித்தனியாக எழுதலாம். இ, எக்ஸ், ஏ 2 டைம் இருக்குது, எம், ஐ 2 டைம் இருக்குது, என் 2 டைம் இருக்குது, ஓ 1 டைம் தான் இருக்குது, டி 1 டைம் தான் இருக்குது. ஸோ மொத்தம் 5 லெட்டர்ஸ் வந்து வித்தவுட் ரெப்பிட்டிஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ 2 டைம் இருக்குது, ஐ 2 டைம் இருக்குது, என் 2 டைம் இருக்குது. கரெக்டாக? 4 7 8 9 10 11 5 5 + 6 11. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இருக்குது. இப்போ இதில் இருக்கிற லெட்டர்ஸை யூஸ் பண்ணி நான் ஸ்ட்ரிங்ஸை ஃப்ரேம் பண்ணணும். இப்போ எனக்கு ரிப்பிட்டேஷன் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், டேரெக்டாக போட்டுடலாம். இ அதாவது எத்தனை லெட்டர்ஸ், 4 ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் லெட்டர்னால் 4 × 3 × 2 × 1 4P4 அப்படி போடலாம்.
இது ஆல்ரெடி நம்ம பெர்முடேஷனில் படித்தது தான். இதை வந்து காம்பினேஷன் வச்சு எப்படி பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். ரெண்டுமே ஒன்று தான். பெர்முடேஷனில் யூஸ் பண்ணால் பெர்முடேஷன் வேஸில் கண்டுபிடிச்சாலும் ஒன்று தான், காம்பினேஷன் வேஸில் கண்டுபிடிச்சாலும் ஒன்று தான், ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா? சரி, இப்போ இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு கேஸ் 1. கேஸ் 1 என்ன அப்படின்னா, எல்லாமே நான் டிஸ்டிங்க்ட் லெட்டர்ஸாக எடுத்துக்கிறேன். அதாவது 4 லெட்டர்ஸ் கொண்ட ஸ்ட்ரிங் எல்லாமே எனக்கு டிஸ்டிங்க்டாக இருக்கணும். ஆல் லெட்டர்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட். எதுலேயுமே எனக்கு ரிப்பிட்டேஷன் வரக்கூடாது. எல்லா லெட்டர்ஸுமே டிஸ்டிங்க்ட் லெட்டர்ஸாக இருக்கணும். அப்படின்னா என்ன கண்டிஷன்? கேஸ் 1 ஆல் லெட்டர்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட். எல்லா லெட்டர்ஸுமே டிஸ்டிங்க்ட்னு சொல்லிட்டு கேஸ் பார்க்க போகிறோம். இப்போ எல்லா லெட்டர்ஸுமே டிஸ்டிங்க்ட் அப்படின்னா 1 2 3 4 5 ஏ ஒரு ஏ, ஐ ஒரு ஐ, என் ஒரு 1, சரி என் ஒரு என். அப்போ மொத்தம் எத்தனை? 8. 8லேருந்து நம்ம எத்தனை சூஸ் பண்ண போகிறோம்? 4 சூஸ் பண்ண போகிறோம். ஸ்ட்ரிங்ஸ்னாலே அது பெர்முடேஷன் தான், காம்பினேஷன் கிடையாது. ஸோ பெர்முடேஷனுக்கும் காம்பினேஷனுக்கு உள்ள ரிலேஷன் என்ன? NPR இஸ் ஈக்குவல் டு NCR இன்ட்டு R ஃபேக்டோரியல். ஸோ இங்கே R ஃபேக்டோரியல் எத்தனை ஃபேக்டோரியல்? 4 ஃபேக்டோரியல். எல்லா கேஸ்லையும் இந்த 4 ஃபேக்டோரியல் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கேஸ் 2. கேஸ் 2 பாருங்கள். Two distinct, two similar. ஓகேங்களா? இப்போ மொத்தம் எத்தனை சிமிலர்ஸ் இருக்குது? 6 சிமிலர்ஸ் இருக்குது. அதாவது 3 செட்ஸ் இருக்குது. ஏன்னா எல்லாமே ஒரே லெட்டர்ஸ் தான். ஸோ 3 செட் ஆஃப் லெட்டர்ஸ்லேருந்து நான் எத்தனை எடுக்க போகிறேன்? ஒன்று தான். ஏன்னா 1 எடுத்துட்டாலே எனக்கு 2 பிளேஸ் ஃபில் ஆகிடும். ஸோ 3C1 இப்போ 2 பிளேஸ் ஃபில் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஏ நீங்கள் ஃபில் ஆகுது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பெர்முடேஷன்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஸ்ட்ரிங்ஸ் டபுள் டைம்ஸ் வந்தது அப்படின்னா அதோட ஃபேக்டோரியலால் டிவைட் பண்ணணும். ஸோ 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னா 2 ஃபேக்டோரியல். ஓகேங்களா? இப்போ 2 சிமிலர் கேசஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 2 டிஸ்டிங்க்ட். இதிலேருந்து ஒரு செட் ஆஃப் சிமிலர் நம்ம யூஸ் பண்ணியாச்சு. ரிமைனிங் மொத்தம் எத்தனை டிஸ்டிங்க்ட்டு? 5 6 7 டிஸ்டிங்க்ட் தான். 7லேருந்து எத்தனை எடுக்கணும்? 2 எடுக்கணும். அது கூட என்ன பண்ணணும்? பெர்முடேஷனுக்காக R ஃபேக்டோரியல். புரியுதா? ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட்டு கேஸ் 3. 2 சிமிலர். அப்போ என்ன வரும் உங்களுக்கு? 2 சிமிலர். அப்போ என்ன வரும்? மொத்தமாக எத்தனை இருக்குது? 3 இருக்குது. 3 செட் ஆஃப் சிமிலர்ஸ் இருக்குது. அதிலேருந்து நான் 2 செட் ஆஃப் சிமிலர்ஸ் எடுத்துடுறேன். அதே மாதிரி உள்ள ஒவ்வொரு செட்டும் 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு R ஃபேக்டோரியல், தட் இஸ் 4 ஃபேக்டோரியல். ஸோ டோட்டலாக எல்லா கேஸையும் ஆட் பண்ணிங்கன்னா கொஷின் முடிஞ்சது. தட் இஸ் 8C4 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 3C1 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 7C2 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் plus 3C2 divided by 2 factorial into 2 factorial into 4 factorial. இதை simplify பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடும் இந்த சம். கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், தட் இஸ் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், தேங்க்யூ.